வசந்தி தேவி அம்மா அவங்கள வந்து நாங்கள் வசந்தி ஆண்டின்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து 2002 எய்ட் இண்டியாவோட பிரசிடெண்ட்டாக வந்தாங்க. 2002 15 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அவங்க வந்து அவங்களோட கைடன்ஸ் கண்டினியூஸாக இருந்தது. அதுக்கப்புறமாவும் வந்து அவங்க தொடர்ந்து எல்லா மீட்டிங்ஸும் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாமல், அவங்களால நடக்க முடியலன்னா கூட நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சோன்னா அவங்களால ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. அவங்களால வந்து படிக்கட்டு ஏற முடியலனாலும் நம்ம கீழே வைங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா மீட்டிங் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு மீட்டிங்லையும் அவங்க வந்து ரெண்டு விஷயம்தான் ரொம்ப திரும்பி 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 வலியுறுத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து இந்த அசர் சர்வே அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட வாசிப்பு திறன், அந்த கற்றல் திறன்ல மெயினாக வந்து வாசிப்பு திறன், தமிழ் வாசிப்பு திறனை வந்து ஆராய்ச்சி செஞ்சு 2005 வருடம் அது வந்து ரிப்போர்ட்டாக ரிலீஸ் வரும்போது அரசாங்கத்தில் வந்து ஒரு சின்ன அதிர்ச்சியை உருவாக்கும். இத்தனை குழந்தைங்களால வாசிக்க முடியலையா தமிழ்நாட்டில், தமிழ் வாசிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை வந்து ஸ்ட்ராங்காக ஆர்டிகல்ஸாகவும் எழுதி இதை வந்து நம்ம வந்து கல்வி பள்ளிக்கூடங்களில் கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் படிப்பும் இனிக்கும் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க தான் வந்து முன்னோடியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அமைப்பில் எப்போ பேசினாலும் நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் போயிட்டு அந்த கடைசியில் இருக்கிற குழந்தைக்கு வாசிப்பு வந்து திறன் வரணும், அதுக்கான வேலை செய்யுங்க அப்படின்னு திரும்பி திரும்பி வலியுறுத்துவாங்க. கல்வி பணியில் ரொம்ப முக்கியமாக புவரஸ்ட் கிராமங்களில் உங்களுக்கு வந்து தலித் கம்யூனிட்டிஸோட, இருளர் கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வாசிப்பு திறனை வளர்க்கறது தான் உங்களோட முக்கியமான பணி, மற்ற எல்லா வேலையும் நிறுத்துங்க, இது மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஒரு மீட்டிங்லையும் அடிச்சு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் அமைப்புக்கு ஒரு எந்த திசையில் போகணும் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல் வந்து அவங்களோட இந்த கருத்து, அவங்களோட இந்த டைரக்ஷன் வந்து இன்னும் தொடர்ந்து எங்களோட வேலைகளை வந்து வழி நடத்துறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கு. ரெண்டாவது முக்கியமான டைரக்ஷன் எங்கள் அமைப்புக்கு வந்து ஒரு மீட்டிங்லையும் வந்து சொல்ற ரெண்டாவது முக்கியமான டைரக்ஷன் வந்து, நீங்க வந்து இருளர் கம்யூனிட்டி, நரிக்குறவர் கம்யூனிட்டி, ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் பெரிய புஷ் கொடுத்தது வசந்தி ஆண்டி தான். ஒரு மீட்டிங்லேயும் வருவாங்க, கேட்பாங்க எத்தனை பேர் நீங்க எத்தனை கிராமங்களில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இதுல எத்தனை கிராமங்கள் வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான கேள்வின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ட்ரைபல் கிராமங்களில் ஒர்க் பண்றது கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும், பஸ் இருக்காது. நீங்க பஸ்ல இறங்கி அப்புறம் அங்கேருந்து இறங்கி அங்கே போனோம் அப்படின்னா நடந்து போகணும். அவங்க கேட்குற அந்த கேள்வி ஒரு தடவையும் கேட்கும்போது 20% தானா, 15% தானா அப்படின்னு ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 70% வில்லேஜஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது ட்ரைபல் வில்லேஜஸாக இருக்குன்னா, அதுக்கு பின்னால் வந்து ஒரு மீட்டிங்லையும் வசந்தி ஆண்டி வந்து கேட்குற அந்த கேள்வி தான். உங்களோட ஃபோக்கஸ் வந்து ட்ரைபல் வில்லேஜஸாக இருக்கணும், அதுலேயும் முக்கியமான உங்களோட ஃபோக்கஸ் வந்து எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களோட அவங்க பின்னால் நில்லுங்க, அவங்களுக்கு வந்து வாசிப்பு திறன், கணக்கு திறன் இதை வந்து சொல்லிக் கொடுங்க, இதுதான் முக்கியமான வேலை அப்படின்னு திரும்பி வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபோக்கஸ் வந்து புவரஸ்ட் குழந்தைங்க, புவரஸ்ட் வில்லேஜஸ்ல இருக்கிற பின்தங்கி இருக்கிற கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற குழந்தைங்க, அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து ஐ திங்க் நம்மளோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வெளில வந்திருக்கு. அந்த பாலிசியில வந்து ரொம்ப முக்கியமா பேசிக் லிட்ரஸி நியூமரசி அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால ஐ திங்க் வசந்தி ஆண்டியோட இந்த குரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களோட ஞாபகார்த்தமா நமக்கு வந்து என்ன நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை ஞாபகமா வச்சு அதுக்கு வேலை செய்யறது தான் நம்ம செய்யற பெரிய அவங்களுக்கு செய்யற அஞ்சலி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.